அண்மைச் செய்தி மயிலாடுதுறையில் நடைபெற்ற மாரத்தானில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் நகருக்கு திரும்ப போதிய ஏற்பாடு செய்யாததால் அவதிக்குள்ளாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் மாணவர்கள் ஆம்புலன்ஸில் லிப்ட் கேட்டு சென்ற காட்சிகளும் இணையத்தில் வைரலாகியிருக்கிறது. 5 கிலோமீட்டர் தொலைவு மாரத்தான் நடைபெற்ற நிலையில் திரும்பிச் செல்ல வாகன வசதி செய்யவில்லை என்று மாவட்ட நிர்வாகம் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் போட்டியில் பங்கேற்றவர்கள் ஆம்புலன்ஸில் லிப்ட் கேட்டு செல்லும் காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகியிருக்கிறது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற மாரத்தானில் கலந்து கொண்டவர்கள் நகருக்கு திரும்ப போதிய ஏற்பாடு செய்யாததால் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. இப்ப மாரத்தானில் பங்கேற்றவர்கள் திரும்பறக்கு வசதி செய்து கொடுக்கப்படவில்லை. இதனால் ஆம்புலன்ஸ்ல லிப்ட் கேட்டு செல்லும் சில காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக மாவட்டம் நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? வணக்கம் பூர்ணிமா. சர்வதேச போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக 5 கிலோமீட்டர் தூர தொடர் ஓட்ட போட்டி மாரத்தான் போட்டி இன்னைக்கு நடந்தது. மயிலாடுதுறையில உள்ள சாய் விளையாட்டு அரங்கிலிருந்து துவங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் துவக்கி வச்சாரு. 5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரையில நடைபெற்ற இந்த போட்டியில நூற்றுக்கணக்கான சுமார் கிட்டத்தட்ட ஒரு 400-500 மாணவ மாணவிகள் ஆர்வத்தோட பங்கேற்றாங்க. இந்த போட்டி நிலையில அந்த பகுதியில இந்த விடுமுறை தினம் என்பதாலும் போதிய பேருந்துகள் வசதி அங்க இல்லை. ரொம்ப ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு ரிட்டர்ன் வர்றதுக்கு பஸ் இருக்கு. அப்ப பஸ் இருக்கும்போது மாரத்தான் போட்டி முடிந்து போயிட்டு நகரத்துக்கு திரும்ப வேண்டிய மாணவ மாணவிகளுக்கு போதிய பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தரல. அப்படி தரப்படாத காரணத்தினால பல மாணவ மாணவிகள் நடந்தே 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நகரத்திற்கு வர வேண்டிய நிலைமை இருந்தது. இதுல ஒரு பரிதாபமான காட்சியா சில மாணவ மாணவிகள் நடக்க முடியாமல் அங்கே நிறுத்தப்பட்டு மயிலாடுதுறைக்கு திரும்பி கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை நிறுத்தி அதுல தங்களை லிப்ட் கேட்டு ஏறிட்டு போற காட்சி தான் பதிவாகி இருந்தது. இதே போல மாரத்தான் ஓட்ட போட்டி நடத்தும் போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரசு பேருந்துகளை ஒரு 5-6 பஸ்ஸை கொண்டு நிப்பாட்டி வச்சு மாணவ மாணவிகளை ரிட்டர்ன் எடுத்துட்டு போக சொல்லணும். ஏன்னா கலைப்புல வரும்போது தண்ணி கொடுக்கறது, ஆம்புலன்ஸ் வர்றது, இப்படி பல விதமான வசதிகள் இருக்கும். ஆனா அந்த ஓடி வந்த கலைப்போட உடனே திருப்பி நடக்கும் பொழுது மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது உடல்நல கேடு வந்தா அதுக்கு யார் பொறுப்பு? இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்னு கோரிக்கை சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.